அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம் கோபி. என்னுடைய முருகர் ஆராய்ச்சி பயணம் நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பயணிச்சிட்ருக்கேன். அதில் கடைசியாக நான் முருகர் ஆராய்ச்சிக்காக போன கோவில் காட்டிகா சுப்பிரமணிய சுவாமி கோவில். நான் செல்கிற எல்லா கோயிலுமே கந்தபுராணத்தோட தொடர்புடைய கோவில். அந்த வரிசையில் அடுத்த கோவில் எப்போ அடுத்த கோவில் எல்லா முருக பக்தர்களும் கேட்டிருந்தீங்க எப்போ சந்திக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு தெரியாது அப்போ இவ்வளோ நீண்ட இடைவெளி வரும்னு சொல்லி. கிட்டத்தட்ட நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இப்போ தான் முருகப்பெருமான உத்தரவு கிடச்சிருக்கு. என்னோடய அடுத்த கோவில் வில்லுடையான்பட்டு, நெய்வேலி பகுதியில் இருக்கிற வில்லுடையான்பட்டு கோவில் தான் வரேன். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த வில்லுடையான்பட்டு கோவில் பற்றி நான் உணர்றப்போ நான் கடலூர் நினச்சிட்டேன். கடலூர் பாண்டிச்சேரின்னு தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ நிறைய முருக பக்தர்கள் சொன்னாங்க இதுக்கு பாண்டிச்சேரியில் கிடையாது, என்எல்சி பகுதியில், அது என்எல்சி வளாகத்தில் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, பாண்டிச்சேரியில் கௌசிக பாலசுப்ரமணிய சுவாமி முருகர் கோயில் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட கலியுகத்தில் நம்ம கண் முன்னாடி முருகப்பெருமான் நடத்திய ஒரு அற்புதமான அதிசயத்தில் உருவான கோயில் தான் அந்த கோவில். ஸோ அந்த கோயிலுக்கும் போகணுன்ற உத்தரவு இன்றைக்கி காலையில் தான் கிடச்சிது. இந்த வீடியோ எடுக்கிற நாள் சனிக்கிழமை. விரைவில் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பீங்க. சனிக்கிழமை காலையில் தியானத்தில் உத்தரவு கிடச்சி கௌசிக பாலசுப்ரமணிய கோயிலுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வருஷமே நிறைய முருக பக்தர்கள் கூப்பிட்டே இருப்பாங்க. என்னோடய தம்பி பாலாஜின்னு சொல்லி திருவண்ணாமலையில் அவர் கூட அண்ணன் இந்த கோயில் போங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்னாடி சொல்லியிருந்தார். அப்பயும் அவர்கிட்ட என்ன சொன்னால், முருகர் எப்போ உத்தரவு கொடுக்குறாரு அப்போ தான் அப்படின்னு சொல்லி அது முருகர் உத்தரவு கொடுத்துருக்காரு. முருகர் உத்தரவுப்படி திங்கட்கிழமை மாலை, கிட்டத்தட்ட இன்று சனிக்கிழமை, திங்கட்கிழமை 18ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கௌசிக பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் முருக பக்தரை சந்திக்கிறேன். முருகப்பெருமானையும் தரிசிக்க வரேன். ஒரு பெரிய அதிசயமான கோவில் அது. அதே மாதிரி கந்தபுராணத்தோட தொடர்புடைய இந்த வில்லுடையான்பட்டு மிகப்பெரிய ஆச்சரியமான கோவில். மொத்தம் 2 கோவில் இருக்குது. இந்த 2மே கந்தபுராணத்தோட தொடர்புடைய கோவில் தான். இதுக்கு முன்னாடி போன திருவடை கழியாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், இது எல்லாமே பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இமயமலை பாதாள லோகத்தில் இருக்கிற விஷயம் முதல் கொண்டு எல்லாமே கந்தபுராணத்தோட மிகப்பெரிய தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அதில் அடுத்த கோவிலான வில்லுடையான்பட்டுக்கு நான் வரேன். முருகர் உத்தரவு கொடுத்து கௌசிக பாலசுப்ரமணிய கோயிலுக்கு வரேன். இந்த 2 இடத்துலையும் சந்திப்போம். வில்லுடையான்பட்டு கோவிலில் செவ்வாய்க்கிழமை காலையில் 19ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு நான் முருகர் கோவிலில் இருப்பேன். சந்திப்போம் முருக பக்தர்களே. அதேமாதிரி ஐபிசி பக்தி சேனலில் எல்லாருமே கேட்டிருந்தாங்க, ரொம்ப நாளாக ஆயிடுச்சு பேட்டி வரலன்ட்டு. ஐபிசி பக்தி சேனலில் இது வரைக்கும் இந்த முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமாக மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். அதன்படி நான் இந்த முருக பக்தர்களை சந்தித்ததுக்கப்புறம் விரைவில் ஐபிசி பேட்டி வரும். ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னென்னா, பாண்டிச்சேரி நான் தவறாக சொன்னதை முருகப்பெருமான் நிஜமாகியிருக்கார். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். விரிவாக இதை பற்றி எல்லாமே நேர்காணலில் விரைவில் சொல்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.